கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் சொல்லி, கடந்த இது 12ஆம் மாதத்திலே நாம் இருக்கிறோம். இன்னும் 2 வாரங்கள் கழித்தால் நாம் புதிய வருடத்தை காண இருக்கிறோம். அந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நமக்கு புதிய ஆசீர்வாதங்களையும் அவருடைய கிருபையும் தரும்படி நேரத்திலே இடத்திலே தாழ்த்தி கேட்டு, கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல காத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியாக நாம் தியானிக்கும் போது சங்கீதம் 124வது அதிகாரத்திலே 7, 8 நாம் பார்க்கும்போது நாம் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். கடந்த 11 மாதங்களை நம்மை எப்படி ஆண்டவர் வழிநடத்துகிறார் பார்ப்போம். வேடனுடைய கண்ணிக்கும் தப்புவித்து குருவியைப் போல தம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்ததும் நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது.